வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து டொப்லரோன மூஸ், சாக்லேட் மூஸ். அது வந்து டொப்லரோனில் செய்கிறபடியா நான் டொப்லரோன மூஸ் எப்படி செய்கிறேன்ட்டு காட்டுறேன் பாருங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து சாமான் வந்து இது வந்து டொப்லரோன 360 கிராம் கருப்பு, டொப்லரோன 360 கிராம் மில்க் பால். அடுத்தது உப்பு கிணக்க இல்லை, உப்பு என்னோட டெசர்ட்டுக்கு வச்சுருக்கேன் பார்க்காங்க. கொஞ்சம் இதை இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி எடுத்தால் இந்த இவ்வளோதான். அது மாதிரி 5 முட்டை, 1 லிட்டர் ஃபுல் க்ரீம், ஃபுல் ராம். சரி, நாங்கள் முதலாவதாக ஃபுல் க்ரீமை ஒரு அந்த விஸ்க் பண்ணுறது, நாங்கள் விஸ்கராலையும் செய்யலாம். இது நான் இப்போ யூனிவர்சல் மிஷினில் செய்ய போகிறேன். இதுக்குள்ளே விட்டுட்டு அடிக்கோணும். உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு தொடர்ந்து. அதுக்கிடையில் வந்து ஒரு சட்டியில் தண்ணியை ஊற்றிட்டு மேலுக்கு ஒரு இதை வச்சுட்டு சட்டி ஒன்றை வச்சுட்டு டொப்லரோனி இதுக்குள்ளே போட்டு உருக விடணும். ஓகே, டொப்லரோனை உருகட்டும். அந்த இடையில் நாங்கள் க்ரீமை அடித்துக்கொள்வோம். ஃபுல் க்ரீமை, ஃபுல் ராமை. க்ரீம் அடிக்க போட்டாச்சு. கிட்டத்தட்ட 95% அடிக்கணும். ஃபுல்லாக அடிக்கக்கூடாது. அடித்தா பட்டராக போடும். உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு அந்த அளவு இருக்கணும் தொடர்ந்து. ஓகே, நான் இந்த க்ரீம் அடிச்சிட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்படி எடுத்தால் இந்த மாதிரி வரணும். ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக அடிச்சிங்களோ அங்கால பட்டராக போடும். இப்போது க்ரீம் அடித்தாச்சு. நாங்கள் இனி இதை கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இந்த சாக்லேட் உருகி முடியும் வரைக்கும் நான் கொஞ்சம் காத்திருக்கணும். ஏனெண்டா நல்லா உருவணும். அடுத்து சாக்லேட் உருக வைக்கிற கொஞ்சம் பெரிய சட்டி ஆடுங்க. என்னென்னா கலக்கிறதுக்கு இடம் தேவை. பெரிய சட்டியை அடுத்து உருவ வைங்க. ஓகே, டொப்லரோனை நல்லா உருகிட்டு நாங்கள் இனி முட்டையை அடித்து கொள்வோம். முட்டையை அடிச்சுட்டு நான் இதுக்குள்ளே கொஞ்சம் இந்த ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு நல்லா அடித்து கொள்கிறேன். ஓகே, நாங்கள் நான் டொப்லரோனையை ஒரு கபடியாக கலந்து பார்ப்பேன்டா. பெரிய கட்டியில் இருக்கக்கூடாது. நல்லா கலந்துட்டோன்னு ஒரு கலந்துட்டு இப்போ இது நல்லா கரைஞ்சிட்டுது. அப்புறம் முதலாவதாக அடித்த முட்டையை சாக்லேட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்படி இதே மிஷினால் செய்யலாம் தானே கேட்பீங்க. கட்டசி வரைக்கும் மிஷினால் செஞ்சிடாங்க. மிஷினால் செஞ்சால் கட்டி பத்தும். பெரிய டொப்லரோனை கட்டி உள்ளுக்குள்ளே வரும். அப்புறம் அது மூஸாக இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி சேர்ந்து மிக்ஸ் ஆகி வருதுண்டு. ஸோ முடிஞ்சது, கலந்தாச்சு கலரண்டு. பிறகு அடித்து வச்சுருந்த க்ரீமை எடுத்து இதுக்குள்ளே போட்டுட்டு சட்டிக்குள்ளே போட்டுட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதால் மெதுவாக எனக்கு ஒரு கையில் செய்ய இயலாது. இப்போ நான் செஞ்சு போட்டு திருப்பி காட்டணும். இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கலந்துட்டேன், பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இதை இப்படியே ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு போட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னா, இது எந்த முறையில் டொப்லரோனை மூஸ் செய்கிறது. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வேறு இடங்களில் வேறு முறையாக செய்வினோம். இப்போ சிலாக்கள் வந்து முட்டை மஞ்சள் வெள்ளைக்கருவை கடைசியாக சேர்ப்பினோம். சீனி போடுவினோம். நான் சீனி போடுறேன். இது டொப்லரோனை இருக்க சீனி சரியாக காணும். சீனி எண்ணெய் போட்டிங்கன்னா சரியாக இனிக்கும். எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். மற்றபடி எனக்கு இது பிடிச்ச ரெசிபி, இங்கே இருக்க ஆக்களுக்கும் பிடிச்ச ரெசிபி. ஏன்னாடா ஒவ்வொருத்தரும் சமைக்கிறது வந்து அவைலபிளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னாடா இப்போ நான் செய்கிறது இன்னொரு சமையல்காரருக்கு பிடிக்காது. இது எனக்கு பிடிச்ச ரெசிபி. நீங்கள் செஞ்சு பார்த்து போட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.